அட எல்லாம் எதனா ஒன்று பண்ணி பெரிய ஆள் ஆயிடுறாங்கப்பா. நம்ம தான் இன்னும் இப்படியே இருக்கும் போல. ஸ்கிப் பண்ணாத. இதை பார்க்குற நீ இப்போ கன்ஃபியூஷனில் இருப்ப. நான் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன். நீ தானா? நான் தான் நீ. டேய் இன்னைக்கு நம்ம போகிறோம், அந்த மேட்சை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வரோம், வின் பண்ணுறோம். டேய் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மாவே இருக்கியாடா? லைஃப்பை பற்றி உனக்கு எந்த பயமும் இல்லையாடா? நான் எங்கடா வீட்டில் சும்மா இருக்கேன். நான் தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் ஃபிலிம் பண்ண போகிறேன்டா. நோ நீயா ஃபிலிமா? காமெடி கிமெலாம் பண்ணாதண்ணா. டேய் ஃபிலிம் பண்ணலாம், ஆனால் நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஆள் வேணும்டா. டேய் நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா பெரிய டேரக்டர் ஆயிடுவியா? டேய் குரு, ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். இப்போ நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு செகண்டும் உன் லைஃப்பில் வர வெற்றியை தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கு. நீ காலேஜ் முடிச்சிட்ட. இது விளையாடுற டைம் இல்லை, உன்னை நீயே செதுக்கிற டைம். உன்னை மோட்டிவேட் பண்ண இங்கே யாரும் வரமாட்டாங்க. உன்னை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருக்கும் டைமும் கிடையாது. உன்னை யாரும் இங்கே சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் பரவாயில்ல, உன்னை நீ சீரியஸாக எடுத்துன்னு ஒர்க் பண்ணு. நீ ஸ்டார்ட் பண்ணும்போது டே இவன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வின் பண்ணும்போது டே இவனடா அப்படின்னு சொல்லணும். உன் லைஃப் இப்போ வெறுப்பாக தான் தெரியும், ஆனால் அந்த வெறுப்பானால தான் உன் லைஃப்க்கான அடித்தளத்தை நீ ஸ்ட்ராங்காக உருவாக்கணும். நீ இப்போ எடுக்கிற ரிஸ்க்கு, நீ அனுபவிக்கிற கஷ்டம், இது எல்லாம் தான் நம்மளோட வெற்றிக்கு ரீசனாக இருக்கணும். ரொம்ப நாளாக நீ உன்னால் முடியுமான்னு சந்தேகப்பட்டுட்ட. ஆனால் இன்னிலேருந்து என்னால் முடியும்னு நம்பு. ஒரு விதையை போட்ட உடனே அடுத்த நாளே மரமாக வளர்ந்துடாது. அந்த விதை வளர கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு மரமாக வளர்ந்து நிற்க தான் போகுது. பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று எப்பயுமே வராதுடா. நீ எப்போ கான்ஃபிடன்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறியோ அதுதான் பர்ஃபெக்ட் டைம். டேய் நில்லுங்கடா. ஏண்டா மிடில் கிளாஸ்லாம் டேரக்ட் ஆகக்கூடாதா? எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருக்கும் நேரம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த திறமைக்கு வாய்ப்பு கொடுக்க தான் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பயத்தை தாண்டி சாதிக்கணும்னு ஒரு வெறி இருக்குடா. டேய் மிடில் கிளாஸ்னா என்னன்னு தெரியுமா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 இல்லை 1000 தடவை யோசிக்கணும். ஏன்னா நம்ம கனவுனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருவோன்னு தான் இங்கே எல்லாம் பயப்படுறோம். அதனால தான் என்ன மாதிரி மிடில் கிளாஸில் இருக்க நிறைய பேர் அவங்க கனவை அவங்களே டெய்லி கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் நான் என்னை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்னால் முடியுமான்னு கேட்டேன். ஆனால் இன்னிலேருந்து ஏன் என்னால் முடியாதான்னு கேட்க போகிறேன். யாரும் என்னை நம்பலனாலும் பரவாயில்ல, நான் என்னை நம்பினா போதும். யாரும் என்னை கைப்பிடிச்சி தூக்கி விட தேவையில்ல. நான் தடிக்கி விழுந்துட்டா அடுத்த செகண்டே எழுந்து ஓடுற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் மிடில் கிளாஸ் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஹிஸ்ட்ரியை தலைகையே போட்டி போட்டவங்க எல்லாரும் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் தான் வந்தவங்க. டேய் நிறைய பேர் நம்ம லைஃப் ஒரு நாள் ஆச்சு மாறிடுமான்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம லைஃபே எப்பயுமே மாறாது. நம்ம லைஃபை நம்ம தாண்டா மாற்றணும். நம்ம பேக்ரவுண்ட் ஸ்மாலாக இருக்கலாம், ஆனால் நம்ம ஃபியூச்சரை நம்ம தாண்டா பிளாக் பஸ்டராக மாற்றணும். டேய் இப்போ சொல்கிறேன், என்னை பார்த்து சிரிச்ச உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் கம்பேக் கொடுப்பேன்டா. கலங்கிடாதே நெஞ்சுக்குள்ளியோ பழிக்கும் ஊரு என்ன செய்ய களங்க. டேய் சாரா. அட இது எல்லாமே கனவா? ஃப்ளாஷ்பேக். டேய் பாத்தியா இல்லை நம்ம கிளாஸ்ல வீடியோ போட்டுருந்தான் தோணுது. என்னடா நல்லா ஜோக் ப்ளே பண்ணுறான். பைக் என்ன பண்ணிருப்பா? இந்த வர டேரக்ட் வந்துடுறா. டேய் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ தான்டா போட்டேன், அதுக்கே பிள்ளைங்க பண்ணிக்கிறேன்டா. போங்கடா. டேய் சாரா. அட இது எல்லாமே கனவா? இந்த உலகத்துல மற்றவங்கள பார்த்து கேலி கிண்டல் பண்றவங்க மத்தியில நீ நல்லா பண்றடா இன்னும் நல்லா பண்ணுன்னு சொல்றவங்களும் வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. சுத்தி இருக்கவங்க எதனா சொல்லி கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்க நிறைய பசங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிண்டல் பண்ணி சிரிக்கிற 40 பேரோட நீங்க வின் பண்ணும்போது உங்களுக்காக கைத்தட்டி சிரிக்கிற 4000 பேர் தாங்க இங்க அதிகம். பெர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா ஒரு நாளும் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அதுவே யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயிடுவோம். அதனால யார் வேணா எது வேணா நினைச்சுக்கிட்டோம், நம்ம ஸ்டார்ட் பண்றோம், வின் பண்றோம், அவ்வளவுதான்.